டிடிவி தினகரனுக்கு டிமிக்கி கொடுத்து முக்கிய தலைவர். அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக இணைந்து மிகப்பெரிய சுவாரஸ்ய சம்பவம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழித்து விட்டார், அடமானம் வைத்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரைக்கும் அதிமுக வெற்றி பெறப்போவது கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து ஒரு சாதாரண ஒரு தொண்டனை முதல்வர் நிறுத்தினால் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக கூட்டணி வைக்கும் என டீட்டெயில்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும். ஏனால் நாங்கள் தான் அதிமுகவை விட மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் பொய்யான ஒரு பிம்பத்தை நமது டீட்டெயில்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்கிறாரோ அதை விட அந்த அளவுக்கு அதிகமாக அவர் அணியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பூராமே அதிமுகவிலே மீண்டும் தாய் கழகத்திலே தன்னை கழக அடிப்படை இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லும். அதாவது நமது டிடிவி பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியிலே இருந்தார். அதிலே பாஜகவுடைய செயல்பாடுகள் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியே வந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தற்சமயம் அதிமுகவிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்து முக்கியமான ஒரு தலைவர் தன்னை தாய் கழகமான அதிமுகவில் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் உறுப்பினராக ஏற்க முடியாது என்றும் திட்டவட்டமாக டிடிவி கூறியிருக்கிறார். இவ்வாறு நிலையிலே எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்த தினகரன் எடுத்த காட்டமாக என்ன செய்ய போகிறார் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டு இவ்வாறு தினகரனுடைய அடுத்த நகர்வு குறித்து கேள்வி எழ அவருக்கு பாதகமாக ஒரு நிகழ்வும் அரங்கேறி இருக்கிறது. தற்போதைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அரியம்பாளையம் பேரூராட்சி செயலாளர் துரைசாமி மீண்டும் அதிமுகவிலே இணைந்திருக்கிறார். அவருடன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய செயலாளர் கே சி சண்முகம், வார்டு செயலாளர் கோபால், அசோகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இவர்களுடைய இந்த இணைப்பு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகவே அமைந்திருக்கிறது. தேர்தல் நேரத்தில் பிரிந்த அனைவரும் தாய் கழகத்திலே இணைவது அதிமுகவின் வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இந்த நிகழ்வின் மூலம் இன்னும் சிலர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி அதிமுகவிலே மிக விரைவாகவே இணைய போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆகணும். அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே முக்கிய முகமாக அறியப்பட்ட அரியம்பாளையம் பேரூராட்சி செயலாளர் துரைசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தினகரன் கட்சியிலிருந்து விலகி மீண்டும் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பாக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி தொண்டர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாரும் கிடையாது, நமது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றக்கூடிய அந்த நபர்கள். அவர்கள் பூராமே இனிமேல் டிடிவி நம்பினால் வேலைக்கு ஆகாது, அதிமுக தான் வெற்றி கட்சியாக இருக்க போகிறது, நம்மளுக்கு கட்சி தான் முக்கியம், நம்மளுக்கு இயக்கம் தான் முக்கியம், தனிநபர் முக்கியம் கிடையாது என யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவர்கள் பூராமே மறுபடியும் மீண்டும் தாய் கழகமான அதிமுகவிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் அதிமுகவிலே தேர்தலுக்கு முன்பாகவே 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக எடப்பாடி பழனிசாமி மாற்றி விடுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.